10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 27 பார்க்கலாம். ஓர் உருளையின் மீது ஓர் இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர் ஆகும். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர் எனில் புனலின் வெளிப்புற பரப்பை கணக்கிடுக. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு உருளை வரைஞ்சுக்கலாம். அந்த உருளையினுடைய உயரமும் விட்டமும் சமம். இது உருளை, அதனுடைய உயரமும் விட்டமும் சமம். இதுக்கு விட்டம் வரைஞ்சுக்குவோம். இது விட்டம். இந்த உருளையினுடைய உயரம் 12 சென்டிமீட்டர், விட்டம் 12 சென்டிமீட்டர். பாருங்க, உயரம் இதுதானே, இதை நாம H1 எடுத்துக்குவோம், 12 சென்டிமீட்டர். இதனுடைய விட்டம் 12 சென்டிமீட்டர். அப்படின்னா அதுல பாதி தானே ஆரம். ஆரம் R சமம் 6 சென்டிமீட்டர். இதை நம்ம எழுதிக்குவோம். அடுத்து அதுக்கு மேல ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடைக்கண்டம் வரைஞ்சுக்குவோம். பாருங்க, இது இடைக்கண்டம், இதுதான் படம். இதுல இடைக்கண்டத்துக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர். அப்படின்னா மேற்புற ஆரம் நம்ம அத கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோம் இல்லையா. மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் சமம் 24ல பாதி 12 சென்டிமீட்டர். அதனுடைய அடிப்புற ஆரம் நமக்கு தெரியும் 6 சென்டிமீட்டர் இங்க இருக்கு. இந்த புனலோட மொத்த உயரம் மேலிருந்து கீழே வரைக்கும் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதனால இங்க நாம 20 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இதுலமா நமக்கு H1 தெரியும் இல்லையா, உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர்னு தெரியும். இந்த இடைக்கண்டத்தின் உயரம் அதை நாம H2ன்னு எடுத்துக்குவோம். அது எப்படி கிடைக்கும்னா, இந்த மொத்த உயரம் 20ல இருந்து இந்த உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டரை கழிச்சிங்கன்னா கிடைக்கும். அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதுதான் என்ன, இடைக்கண்டத்தின் உயரம். கணக்குல புனலின் வெளிப்புற பரப்பை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. புனலின் வெளிப்புற பரப்பு வேணும்னா இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு பிளஸ் உருளையின் புறப்பரப்பு இல்லையா. சமம் இடைக்கண்டத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். எல்லுங்கிறது அதனுடைய சாய் உயரம். பிளஸ் உருளையின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2 பை ஆர் ஹெச். ஹெச்சுக்கு பதில் நமக்கு இங்க H1. இப்ப நம்ம எல் கண்டுபிடிப்போமா? இடைக்கண்டத்தின் சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எல் சமம் ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் சமம் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது 12 மைனஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆருங்கிறது 6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச். ஹெச்ங்கிறது இங்க H2 இல்லையா. H2ங்கிறது 8. 8 ஸ்கொயர். இதுக்கு ரூட். 12ல 6 கழிச்சிங்கன்னா 6. 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியும்? 36. 8 ஸ்கொயர் என்ன? 64. கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 100. எல் சமம் ரூட் ஆஃப் 100. 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10. சாய் உயரம் 10 மீட்டர். இதுல போடுவோம். பாருங்க, இந்த ரெண்டுலயுமே பை இருக்கு, அதை நாம வெளியே எடுத்துக்கலாம். இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர். கேபிட்டல் ஆர் 12, ஸ்மால் ஆர் 6. 12 பிளஸ் 6 இன்ட்டு எல். எல் என்ன? 10. 12 பிளஸ் 6 இன்ட்டு 10 பிளஸ் 2 இன்ட்டு பையை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஆர் ஸ்மால் ஆர் என்ன? 6 பெருக்கல் H1. H1 என்ன? 12. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சமம் பை இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12 6 18. அதை 10ஆல பெருக்குனீங்கன்னா 180 பிளஸ் 2 6 12. 12 12 144 ஈக்குவல் டு பைக்கு மதிப்பு போடுங்க. 22/7 பெருக்கல் இதை கூட்டுங்க. 4 2 3. மூணாவது வாய்ப்பாட்டு கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. 4 7 7 இங்க அடிச்சிங்கன்னா 4 7 4 7 28. மீதி 4 44. 6 7 42. புள்ளி போட்டு 0 போட்டுக்குங்க. 42 போக மீதி 2 20. இங்க புள்ளி வச்சுக்கோங்க. 2 7 14. மீதி 6 60. 8 7 56.
மீதி 4 40 7 35 அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 22 பெருக்கல் 46.285. நாற்பத்தி 46.285 நாம 22ஆல பெருக்குவோம். புள்ளி இல்லைன்னு நினைச்சிட்டு பெருக்கிக்குங்க. 2 5 10க்கு 0 மீதி 1, 2 8 16 1 17க்கு 7 மீதி 1, 2 2 4 1 5, 2 6 12க்கு 2 மீதி 1, 2 4 8 1 9. அதை தான் திரும்ப போடணும் இல்லையா? 9 2 5 7 0 கூட்டுங்க. 0 7 5 7 12க்கு 2 மீதி 1, 7 7 1 8, 9 2 11க்கு 1 மீதி 1, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. 1018.27 சமம் 1018.27ன்னு நமக்கு விடை கிடைச்சிருக்கு. சதுர சென்டிமீட்டர். புறப்பரப்பு தானே? சதுர சென்டிமீட்டர்.